Hi friends, welcome to Vallamai IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் நியூ சிலபஸில் கொடுத்துருக்க ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். என்ன போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். சரியா, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போயமுக்கு ஆத்தர் ஷார்ட்கட் போட்டிருக்கோம், ப்ரோஸ்க்கும் ஆத்தர் ஷார்ட்கட் போட்டிருக்கோம். யாராவது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். சரியா, இதோட ஆத்தர் யார் அப்படின்னா எமிலி டிக்கின்சன் அப்படிங்கிறவங்க தான் ஆத்தர். நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர் அப்படிங்கிற போயமுடைய ஆத்தர் யார் அப்படின்னா எமிலி டிக்கின்சன் அப்படிங்கிறவங்க தான் ஆத்தர். சரியா, இவங்க வந்து என்ன நேஷனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் போயட். சரியா, அடுத்து நம்ம போயமுக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர் இம்பேஷண்ட் ஆஃப் நோ சைல்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சர், இந்த போயமில் எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா நேச்சரை வந்து நம்மளோட அம்மாக்கள் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தையோட தாய் எப்படி இருப்பாங்களோ, அவங்க எப்படி இந்த குழந்தைய வந்து பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி நேச்சர் வந்து நம்மளை அங்கே இருக்கவங்களையும் நம்மளையும் எப்படி வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேச்சரை மதர் கூட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சர் வந்து ஒரு ஜென்ட்லஸ்ட் மதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை அப்படிங்கிறது ஒரு மென்மையான, ரொம்ப மென்மையாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக மென்மையாக இருக்கிற ஒரு அன்னை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மென்மையாக இயற்கை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மென்மையான ஒரு தாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த தாய் என்ன பண்ணுவாங்களாம், இம்பேஷண்ட் ஆஃப் நோ சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே என்ன அர்த்தம்னா இம்பேஷண்ட் அப்படின்னா கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை அப்படின்னு அர்த்தம். பேஷண்ட் அப்படின்னா பொறுமை, இம்பேஷண்ட் அப்படின்னா பொறுமையே இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு குழந்தைகள்கிட்டையும் பொறுமையாக இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு நெகட்டிவ் வேர்டு இருக்கா, இங்கே ஒரு நெகட்டிவ் வேர்டு இருக்கா, ரெண்டு நெகட்டிவ் வேர்டு இருந்துச்சா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு அந்த லைனை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் வந்து கரெக்டான மீனிங்காக இருக்கும். பேஷண்ட் ஆஃப் சைல்டு அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக, ரொம்ப மென்மையாக, அமைதியான ஒரு தாய் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது பாருங்கள். த ஃபெபிலிஸ்ட் ஆர் த வே வார்டஸ்ட் ஹர் அட்மானிஷன் மைல்டு. அட்மானிஷன் அப்படின்னா என்னென்னா கண்டிப்பு. அட்மானிஷன் அப்படின்னா கண்டிப்பு. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இயற்கையோட கண்டிப்பு யாராக இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மைல்டாக இருக்குமா. அவங்க வந்து இப்போ இயற்கை வந்து நம்மக்கிட்ட வந்து கோவப்படுறாங்க, இப்போ அம்மா வந்து நம்மள்கிட்ட கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த கோவம் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும், ரொம்ப பயமாலாம் இருக்காதுல, ரொம்ப மென்மையான கண்டிப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி நேச்சரும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் எப்படி கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப மென்மையான கண்டிப்பாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய அட்மானிஷன் எப்படின்னு இருக்கும் அப்படின்னா மைல்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரா இருந்தாலுமே. ஃபெபிலஸ்ட் அப்படின்னா யாருன்னா வீக்கஸ்ட் பர்சன். ஃபெபிலஸ்ட் அப்படின்னா ரொம்ப வீக்காக இருந்தாலும் சரி, வே வார்டஸ்ட் அப்படின்னா என்னென்னா ரொம்ப ரூடான பர்சனாக இருந்தாலும் சரி, டிஸ்ஒபீடியன்ட் பர்சனாக இருந்தாலும் சரி. சரியா, எப்படி பார்த்தாலும் ஒரு வீக்கான பர்சனாக இருந்தாலும் இல்லைன்னா ரொம்ப ரூடான பர்சனாக இருக்காங்க, ரொம்ப டிஸ்ஒபீடியண்ட்டான பர்சனாக இருக்காங்க, எப்படியா இருந்தாலும் நேச்சர் வந்து அதோட கண்டிப்பை எப்படி எல்லாருக்கிட்டையும் காமிக்கும் அப்படின்னா ரொம்ப மென்மையான கண்டிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மென்மையான ஒரு தாய் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா குழந்தைகிட்டையும் இயற்கை நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பேஷண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப பொறுமையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது நம்மளை கண்டிக்கணும் அப்படின்னா கூட எப்படி அதோட கண்டிப்பு இருக்கும் அப்படின்னா ரொம்ப மைல்டான கண்டிப்பாக தான் இருக்கும். அது இவங்களுக்கு எப்படி தான் கண்டிக்கணும், இவங்களை எப்படி தான் கண்டிக்கணும் அப்படின்லாம் இல்லை, யாராக இருந்தாலும் அவங்களோட கண்டிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மைல்டாக தான் இருக்கும். அது வந்து வீக்கான பர்சனாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரூடான பர்சனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இயற்கை வந்து ஒரே மாதிரியாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, அடுத்த பேராகிராஃப் போலாமா? இன் ஃபாரஸ்ட் அண்ட் த ஹில் பை ட்ராவலர்ஸ் ஹியர் ரெஸ்ட்ரைனிங் ராம்பட் ஸ்குரில் ஆர் டூ இம்பிடியஸ் பேர்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன் ஃபாரஸ்ட் அண்ட் த ஹில் பை ட்ராவலர்ஸ் ஹியர்டு. அதாவது ட்ராவலர் அப்படின்னா என்னது, வழிபோக்கர்கள். ஓகேவா, இப்போ காட்டில் வந்து ஒரு வழிபோக்கர்கள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருக்குமே கேட்க முடியுமா, என்ன கேட்க முடியும் அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் அங்கே இருக்கிற மலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையோட ப்ரெசன்ஸை அவங்களால உணர முடியும். ப்ரெசன்ஸ் ஆஃப் நேச்சர் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோட ப்ரெசன்ஸ், இயற்கை அதாவது ஒரு காட்டுக்கு நீங்கள் போனாலும் சரி, இல்லை அங்கே இருக்க மலைகளுக்கு போனாலும் சரி, உங்களுக்கு வந்து இயற்கையோட ப்ரெசன்ஸை உங்களால் வந்து அங்கே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அங்கே ஒரு மரங்களோட அசைவு பார்க்கலாம், அங்கே இருக்க பூ, காய், பழங்கள்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது, அங்கே இருக்க பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் பார்க்கும்போது அது எல்லாமே இயற்கையோட ஒரு அங்கங்கள் தானே. அப்போ அவங்களுடைய அழகை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இயற்கையோடைய
அந்த ப்ரெசன்ஸ் வந்து உங்களால் உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே ஒரு காட்டில் ஒரு மலையில் அந்த இயற்கை வந்து அங்கே இருக்கிற உயிரினங்களை எப்படி கட்டுப்படுத்துது, எப்படி ரெஸ்ட்ரைன் பண்ணுது அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு ராம்பட் ஸ்குரில் அப்படின்னா அன்கன்ட்ரோலபிள் ஸ்குரில் அப்படின்னா என்னென்னா, அணில். ஸ்குரில்னா என்ன சொல்லுவோம்? அணில்னு சொல்லுவோமா? அதை நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாதான், வேகமாக ஓடிட்டுருக்குமா. அந்த மாதிரி இருக்கிற ஒரு அணிலை எப்படி வந்து இயற்கை கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் டூ இம்பெடஸ் பேர்டு. இம்பெடஸ் அப்படின்னா ரெஸ்ட்லெஸ் அப்படின்னா ரெஸ்ட்டே இல்லாமல் எப்போவுமே பறவைகள் பறந்துட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ் பேர்டை வந்து நீங்கள் அதை எப்படி இயற்கை வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும், உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இயற்கையோட ப்ரெசன்ஸ் வந்து உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காடுகளுக்கு நீங்கள் போனாலும் சரி, ஒவ்வொரு மலைகளாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து ஒரு ட்ராவலராக நீங்கள் போகும்போது அங்கே இயற்கையோட ப்ரெசன்ஸை உங்களால் உணர முடியும். அங்கே எப்படி அன்கன்ட்ரோலபிளாக ஓடுற அந்த அணிலை கட்டுப்படுத்துது இயற்கை. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரெஸ்ட்லெஸ் பேர்ட்ஸ், அதாவது இம்பிடஸ் பேர்ட்ஸை எப்படிலாம் வந்து கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்பொழுதும் அந்த மலைகளுக்குள்ளே இருக்கும்பொழுதும் அந்த இயற்கையை அதோட ஃபீலை வந்து அதோட ப்ரெசன்ஸை வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்த ஸ்டான்ஸாக போகலாமா? How far her conversation a summer afternoon, her household, her assembly and when the sun goes down. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, how far her conversation. ஃபேர் அப்படின்னா அழகு, எவ்வளவு அழகாக இருக்குது. என்ன அழகாக இருக்குது? இயற்கையோட கான்வர்சேஷன், இயற்கையோட உரையாடல் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. இயற்கை வந்து பேசுகிறது உங்களுக்கு அழகாக இருக்குது. இயற்கை பேசாது, ஆனால் நமக்கு பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்குமா, அது பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் எப்போ அப்படின்னா சம்மர் சீசனில், அதுவும் ஆஃப்டர்நூனில். இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வெயிலாக வெக்கையாக இருக்கும். அதுவே பிரிட்டிஷ் இந்த மாதிரி அமெரிக்கா அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எப்படி இருக்கும் சம்மர் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மைல்டான சீசனாக இருக்கும். சம்மர் அப்படின்னாலே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹாப்பியான ஒரு சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு என்ஜாயபிளாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து சம்மர் சீசன். நம்ம எப்படி இப்போ வின்டரில் வந்து நமக்கு ஒரு மிதமான, இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் ஒரு மிதமான குளிர் இருக்குல்ல, அவங்களுக்கு சம்மரில் வந்து அந்த மாதிரி தான் இருக்குமா. அப்போ அதனால தான் அந்த சீசனை வந்து அவங்க அழகுக்கு ஒரு ஜாயாக என்ஜாய் பண்ணுற ஒரு ஹாப்பியாக இருக்க மொமெண்ட்டுக்கு அந்த சீசனை வந்து எடுத்துகிட்டு வராங்க. சரியா? அப்போ சம்மரில் ஆஃப்டர்நூன் டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இயற்கையோட கான்வர்சேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கான்வர்சேஷன்னா யார் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஹர் ஹவுஸ்ஹோல்டு. இயற்கையோட ஹவுஸ்ஹோல்டு யார்? பேர்ட்ஸு, அங்கே இருக்க அனிமல்ஸ், அங்கே இருக்கிற ட்ரீஸு, அந்த நேச்சர் பீயிங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்க எல்லாருமே, அங்கே இருக்க எல்லாருமே, காட்டுக்குள்ளே இல்லை மலைகளுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு உயிரினங்கள், மரங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த விலங்குகளாக இருக்கலாம், எல்லா லிவிங் பீயிங்ஸும், அங்கே இருக்கிற ஒவ்வொரு லிவிங் பீயிங்ஸையும் சேர்த்து அவங்க எல்லாரும் ஒன்றா வந்து அசம்பிள் ஆகிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அசம்பிள் ஆகி பேசுகிற அந்த அழகு வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் எப்போ அப்படின்னா சன் கோஸ் டவுன். அப்போ ஈவினிங் டைமில் ஆஃப்டர்நூன்லேருந்து சூரியன் வந்து மறைகிற அந்த சன் கோஸ் டவுன் அப்படின்னா சூரியன் மறைகிற அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல் டைமாக, அந்த டைமில் இந்த இயற்கையில் இருக்க எல்லாரும், அவங்க ஹவுஸ் ஹோல்டு எல்லாரும், மரங்கள், பறவைகள், செடிகள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது அதோட கான்வர்சேஷன், அவங்க பேசுகிறது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சண்டேன்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு சண்டேயில் என்ன பண்ணுவோம், ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டுட்டு அடுத்து நம்ம எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் அம்மா, அப்பா, நம்மளோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாரும் வந்து ஈவினிங்கில் ஒரு காஃபி டைம் குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, காஃபி குடிக்கிறோம். அந்த டைமில் வந்து நம்ம ஒன்றா கேதர் ஆகி பேசும்போது எவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அது அப்படியே இங்கே நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க. நேச்சர் அவங்க ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படி இருக்க மாதிரி அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டு யாராக இருப்பாங்க அப்படின்னா பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ட்ரீஸ் தான். அவங்க எல்லாரும் வந்து ஈவினிங் டைமில் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள உரையாடிக்கிறாங்க, அவங்கள கூட பேசிக்கிறாங்க. அந்த பேசுகிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு செடி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடி மேலே நமக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்னா அந்த செடி நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். இயற்கை நம்மக்கிட்ட பேசுமா அப்படின்னா கண்டிப்பாக பேசும். நமக்கு வந்து ஒரு க்ளூ கொடுப்பாங்க. இப்போ ஒரு சுனாமி கூட வந்துச்சு, சுனாமி வரும்போது கடலோட அந்த தண்ணியெலாம் உள்ளே போயிடுச்சுல, அதெல்லாம் வந்து இயற்கை நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம தான் அதை
புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனால் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் அதெல்லாம் போயிடுச்சு, அங்கே இருக்க அனிமல்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல இல்லை, சுனாமி வருதுன்னு தெரிஞ்சு அங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க தான், நமக்கு அதை புரிஞ்சுக்கணும், நமக்கு தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இன்னும் வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ அவங்களோட கான்வர்சேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குமா. சரியா? அடுத்தது போகலாமா? Her voice among the ageless incites the timid prayer. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையோட குரலாம் அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா among the ageless அப்படின்னா என்னென்னா நடைபாதை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு பெஞ்சு போட்டிருப்பாங்க, நடுவில் வந்து ஒரு எல்லாரும் போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும் தெரியுமா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏஜ்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சர்ச் வந்து கூட்டமாக இருக்கும்போது எல்லாரும் பெஞ்சில் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. இப்போ சர்ச் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஏஜ்லெஸ் அப்படிங்கிற அந்த நடைபாதையில் தான் வந்து அப்படியே கீழே முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்களா? அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க, இயற்கையும் அந்த மாதிரி வந்து ப்ரே பண்ணுறாங்களாம், அந்த அவங்களோட நடைபாதையில் ப்ரே பண்ணுறாங்களாம். என்ன ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா இன்செட் டிமிட் பிரேயர். அதை என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப மென்மையான ஒரு ப்ரேயர் வந்து பண்ணுறாங்க, ரொம்ப பொறுமையாக அழகான ஒரு ப்ரேயர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்காக அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்க? இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறோன்னா கடவுள்கிட்ட நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். நேச்சர் ப்ரேயர் பண்ணுவாங்களா? யாருக்காக? அவங்களோட சைல்டுக்காக. அங்கே இருக்கவங்க, இப்போ காடுன்னா அங்கே இருக்கிற லிவிங் பீயிங்ஸ்க்காக, அங்கே இருக்க உயிரினங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. நேச்சர் யாருக்காக ஏஜ்லெஸ் அதில் ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப் த மைனஸ்ட் கிரிக்கெட். குட்டி கிரிக்கெட் அப்படின்னா பூச்சி, அது என்ன பூச்சி அப்படின்னா ரொம்ப குட்டியான பூச்சாக இருந்தால் கூட அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்களாம். ஆர் த மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளவர். ரொம்ப ஒர்த்தான ஃப்ளவர் தான் அப்படின்லாம் கிடையாது, ஒரு அன்வர்த்தி ஃப்ளவர், அது நமக்கு தேவையே இல்லை, வேஸ்ட்டாக இருக்குது. இப்போ காட்டுக்குள்ளே நிறைய பூக்கள் இருக்கும், எல்லா பூவும் நமக்கு வந்து தேவையான்னு பார்த்தா இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு அன்வர்த்தி ஃப்ளவர், ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயமா இருந்தால் கூட அவங்களுக்காக கூட வந்து இந்த நேச்சர் வந்து ப்ரே பண்ணுவாங்களாம். புரியுதா? அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ எப்படி சர்ச்சில் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணுறோமோ அந்த மாதிரி நேச்சரும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஜ்லெஸ் அவங்களோட நடைபாதையில் ப்ரேயர் பண்ணுவாங்க. யாருக்காக பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகளுக்காக கூட பண்ணுவாங்க. சுத்தமாக அன்வர்த்தி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவருக்காக கூட ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போ எல்லாரையுமே வந்து நேச்சர் வந்து ஒரே மாதிரியாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்து இந்த பேராகிராஃப் போலாமா? அடுத்த பேராகிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா when all the children sleep she turns as long away all will suffice to light her lamp then binding from the sky அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ குழந்தைகள் வந்து வீட்டில் நைட் ஆகுது தூங்குறாங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் தூங்கிடுவாங்க. ஆனால் நம்மளோட அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க தூங்க மாட்டாங்கல்ல, குழந்தை வந்து அடுத்து என்ன பண்ணலாம், குழந்தைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு இப்போ இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்குறோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் குழந்தைக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம், குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து வீட்டை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தூங்காமல் குழந்தைங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்கள்ல, அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா when all the children sleep அப்படின்னா அங்கே நேச்சரோட சில்ட்ரன்ஸ் யார் அப்படின்னா அனிமல் பேர்ட்ஸ் அவங்களாம் தான் வந்து நேச்சரோடைய சில்ட்ரன். சரியா? அவங்களாம் தூங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. when all the children sleep she turns as long away. அவங்க என்ன பண்ணுவாங்களா, எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் சற்று விலகி போய் நிற்பாங்களாம். ஓகேவா? இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் பூ செடி அனிமல்ஸ் வந்து அழகாக இருக்கும். அதை விட நமக்கு என்ன அழகு, அதை விட இன்னொரு நேச்சர் நமக்கு அழகாக இருக்கும். என்ன அழகாக இருக்கும், விண்மீன்கள் நட்சத்திரங்களும் அந்த நிலாக்கள் மூணுலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு நேச்சர் தானே, அதுவும் அழகாக இருக்குல்ல. அப்போ அதை பற்றியும் பேசுவாங்கள்ல, அதை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே எல்லாரும் தூங்கும்போது நைட் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவே கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா ஸ்கையில் போய் இருப்பாங்க. ஸ்கையில் இருந்ததாலே நமக்கு வந்து நட்சத்திரமா மூணாக வந்து ஒரு வெளிச்சம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நைட்டில் நமக்கு யார் வெளிச்சம் கொடுப்பாங்க, நம்மளோட மூணு லைட்டை வச்சு தான் நம்மளால் வெளிச்சம் பார்த்துக்க முடியும். அதே வந்து நம்மளோட ஸ்டார்ஸ் இவங்களாம் தான் வந்து நமக்கு வெளிச்சம் கொடுப்பாங்க. பகலில் பார்த்திங்கன்னா சன்னோட வெளிச்சம், நைட்டில் பார்த்திங்கன்னா ஸ்டாரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணோட வெளிச்சம் தானே இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. இங்கே எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிடுவாங்க. தூரம் போய் எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஸ்கைலேருந்து பெண்ட் பண்ணி நமக்காக அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. அது எப்படி பிளெஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களோட லேம்ப். இப்போ நமக்கு வந்து எப்படின்னா லைட்
நமக்கு வந்து ஒளியாக வந்து அவங்க வந்து நமக்கு ஸ்கைல இருந்து நமக்கு தெரிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? as will suffice to light her lamps, அவங்களுடைய விளக்குகள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மாக்கள் வந்து விளக்கு வெளிச்சத்தில் லைட்டை வச்சு லேம்ப் லைட்லாம் வச்சு நமக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஒரு சேஃப்டி கொடுக்குறாங்கல்ல, நம்மளை பத்திரமா கேராக பார்த்துக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இயற்கையும் பார்த்திங்கன்னா மேலே இருந்து ஸ்கைலேருந்து பெண்ட் பண்ணி நிலவு வெளிச்சமாக விண்மீன்கள் வெளிச்சமாக நமக்கு லேம்ப் மாதிரி அம்மாக்கள் எப்படி நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களும் வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸை வந்து பத்திரமா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வித் இன்ஃபினைட் அஃபெக்ஷன் அண்ட் இன்ஃபினைட்டட் கேர் ஹர் கோல்டன் ஃபிங்கர்ஸ் ஆன் ஹர் லிப் வில் சைலன்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வித் இன்ஃபினைட் அஃபெக்ஷன் அப்படின்னா, அஃபெக்ஷன் அப்படின்னா லவ், அன்பு கொடுக்குறாங்களாம். எப்படி அப்படின்னா முடிவில்லா அன்பு. இன்ஃபினைட் அப்படின்னா endless love and care. என்லெஸ் லவ் அண்டு கேர் வந்து நேச்சர் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா அதோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா முடிவே இல்லை, இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. இப்போ அம்மாக்களோட லவ்வுக்கு நம்ம வந்து ஒரு முடிவு சொல்ல முடியுமா? என்லெஸ், ரொம்ப அதிகமாக நம்ம மேலே அன்பு வச்சுருப்பாங்க, நம்மளை வந்து ரொம்ப அதிகமாக கேரும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேச்சரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியான அன்பும் ரொம்ப அதிகப்படியான கேரும் வந்து நமக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வித் ஹர் கோல்டன் ஃபிங்கர், அதாவது நேச்சர் வந்து அதோட கோல்டன் ஃபிங்கரில் லிப் மேலே வைப்பாங்களாம். ஆன் ஹர் லிப் இப்படி வச்சு, இப்போ சைலண்ட்டாக இருங்கன்னு அம்மா சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ஷூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹர் கோல்டன் ஃபிங்கர் ஆன் ஹர் லிப் வில் சைலன்ஸ் எவ்ரிவேர். அவங்களோட கோல்டன் ஃபிங்கரை அவங்களோட லிப் மேலே வச்சு இப்படி சொல்லும்பொழுது, உஷ் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வில் அப்படின்னா அவங்களோட விருப்பம், நேச்சரோட விருப்பம் என்ன அப்படின்னா எல்லா இடமும் எவ்ரிவேர் எப்படி இருக்கணும் அப்படின்னா சைலன்ஸாக இருக்கணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த போயமில் சொல்லுது. சரியா? என்னென்னா அவங்களோட என்லெஸ் லவ்வையும் என்லெஸ் கேர் நமக்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்களுடைய கோல்டன் ஃபிங்கரை அவங்களோட லிப்ஸ் மேலே வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷூ அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருங்க, எல்லா இடமும் ரொம்ப சைலன்ஸாக இருக்கணும், அதுதான் வந்து நேச்சரோட வில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இந்த போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் மாதிரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சரை வந்து மதர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இயற்கை அப்படிங்கிறது ஒரு ஜென்ட்லஸ்டான மதர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லா குழந்தைங்கள்ட்டையும் அவங்க எப்படி இருப்பாங்களா, ரொம்ப அமைதியாக பேஷன்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா ஒரு வீக்கான பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ரூடான டிசோபீடியன்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாங்க அப்படின்னா எப்படி கண்டிப்பாங்க அப்படின்னா ரொம்ப மைல்டான கண்டிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? இன் ஃபாரஸ்ட், அதாவது ஒரு ட்ராவலர் வந்து ஒரு காட்டுக்கு போனாலும் சரி, இல்லைன்னா வந்து அங்கே இருக்க மலைகளில் போனாலும் இயற்கையோட ப்ரெசன்ஸை அவங்களால உணர முடியும். இயற்கை அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரேம்பண்ட் ஸ்குரில், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு வேகமாக ஓடிட்டு இருக்க அந்த ஸ்குரிலை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதுக்கடுத்து ரெஸ்ட்லெஸ் பேர்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் இயற்கையோட ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் டைமில் சன் வந்து மறையிற அந்த டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கையோட ஹவுஸ் ஹோல்டு, அதாவது பேர்ட்ஸ், அனிமல்ஸு, ட்ரீஸ் எல்லாரும் சேர்ந்து அங்கே அசம்பிள் ஆகி அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி டைம் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபேராக ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சர்ச்சில் வந்து நம்ம அப்படி ப்ரேயர் பண்ணுறாங்களோ அம்மாக்கள் எல்லாரும், அந்த மாதிரி இயற்கையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐஏஸ்லெஸில் அவங்களோட நடைபாதையில் ப்ரேயர் பண்ணுவாங்க. யாருக்காக அப்படின்னா சின்ன சின்ன கிரிக்கெட் அப்படின்ற சின்ன சின்ன பூச்சிகளுக்காக, தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற அந்த ஃப்ளவராக இருந்தாலும் அவங்களுக்காக கூட ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எப்படி நம்மளோட அம்மாக்கள் வந்து குழந்தைங்க தூங்கினா அவங்க வந்து பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரி நேச்சரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே தூங்கினதுக்கு அப்புறமா இங்கேருந்து சற்றே கொஞ்சம் தூரமாக போயிட்டு அங்கேருந்து நம்மளை அவங்களோட லேம்ப், அதாவது வெளிச்சமாக இருக்கக்கூடிய நிலா வெளிச்சம் மாதிரி, விண்மீன்கள் வெளிச்சம் மாதிரி அவங்களோட வெளிச்சங்களை கொடுத்து நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சரோடைய அஃபெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். அவங்களோட கேர் எப்படி இருக்கும்னா ரொம்பவே நம்மளால் வந்து வரையறுக்கவே முடியாது, எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட கோல்டன் ஃபிங்கரை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் எல்லா இடமும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? இதுதான் வந்து உங்களோட போயம் நேச்சர் த ஜென்ட்லெஸ்ட் மதர் அப்படிங்கிற போயம் வந்து இதுதான். சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த போயமோடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், நேச்சர் த ஜென்ட்லெஸ்ட் மதர். நேச்சரை வந்து மதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் கூட சொல்கிறாங்களா? அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா பர்சானிஃபிகேஷன். நேச்சரை ஒரு ஃபீமேலாக சொல்கிறதுனால பர்சானிஃபிகேஷன்.
சரியா? இதே லைன் உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன் கொடுக்கல அப்படின்னா மெட்டஃபர் கொடுத்துருந்தாங்கன்னா மெட்டஃபரும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா கம்பேர் பண்ணுறாங்க. யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க? நேச்சரை மதர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. மதர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ இது உங்களுக்கு மெட்டஃபர் அப்படின்னு நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ ஆப்ஷன் வந்து பர்சானிஃபிகேஷன் தான் பர்சானிஃபிகேஷன் எடுக்கலாம், இல்லை மெட்டஃபர் இருந்துச்சுன்னா மெட்டஃபர் எடுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், த ஃபெபிலஸ்ட் ஆர் த வேவார்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெபிலஸ்ட் அப்படின்னா வீக்கான பர்சன் சொன்னேன்னா, வேவஸ்ட் அப்படின்னா என்னென்னா ரொம்ப ரூடாக இருக்கவங்க. அப்போ ரெண்டு ஆப்போசிட் வேர்டு இருக்கிறதுனால இதை நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆன்டிதீசிஸ். இந்த லைன் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆன்டிதீசிஸ். அடுத்து பாருங்கள், ஹர் அட்மானிஷன் மைல்டு. ஹர் அப்படின்றது நேச்சர். நேச்சர் வந்து ஃபீமேலாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஹியூமன் மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இதுவும் உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன். அடுத்தது பாருங்கள், இன் ஃபாரஸ்ட் அண்ட் த ஹில் பை ட்ராவலர் இஸ் ஹியர்டு. ட்ராவலர் இஸ் ஹியர்டு அப்படின்னா கேட்குறது. நமக்கு 5 சென்ஸை பற்றி பேசினா என்ன சொல்லுவோம்? இமேஜரி சொல்லுவோமா? அப்போ இந்த லைன் வந்து உங்களுக்கு இமேஜரி. சரியா? அடுத்து பாருங்க, ஆர் 2 இம்பிடஸ் பேர்ட்ஸ். இம்பிடஸ் பேர்ட் அப்படின்னா ரெஸ்ட்லெஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்ட் அப்படிங்கிறதுலாம் ஹியூமனுக்கு கொடுக்குறது. அப்போ இம்பிடஸ் பேர்ட் அப்படின்னா நம்ம உங்களுக்கு இது வந்து பர்சானிஃபிகேஷன். சரியா? அடுத்தது போலாமா? ஹவு ஃபேர் ஹர் கான்வர்சேஷன். ஹர் அப்படின்னா உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்னா மெட்டஃபர். கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசுகிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்வர்சேஷன். இயற்கையோட அந்த ப்ரெசன்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் பர்சானிஃபிகேஷன் இல்லைன்னா நீங்கள் மெட்டஃபர் எடுத்துக்கலாம். சரியா? சம்மர் ஆஃப்டர்நூன் அப்படின்னா இது உங்களுக்கு சம்மர் ஆஃப்டர்நூன் ஃபீல் பண்ணுறது, அந்த கோடை காலத்தோடைய மதிய வேலை அப்படின்னும் போது உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? அப்போ இது உங்களுக்கு இமேஜரி. சரியா? இது இமேஜரி. ஹர் ஹவுஸ் ஹோல்ட் ஹர் அசம்பிளி அண்ட் வென் த சன் கோஸ் டவுன். ஹர் ஹவுஸ் ஹோல்ட் ஹர் அசம்பிளி அப்படிங்கிறது உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன். சரியா? அடுத்தது போலாமா? அடுத்தது என்ன அப்படின்னா ஹர் வாய்ஸ் அமாங் த ஏஜ்லெஸ். இங்கே ஏஜ்லெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சர்ச்சில் இருக்க கம்பேர்டு டு சர்ச்சோடைய ப்ரேயரா, கம்பேர்டு டு சர்ச் ப்ரேயர். அப்போ நீங்கள் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா மெட்டஃபர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா? மெட்டஃபர் சொன்னாலும் கரெக்டு, பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஷி டர்ன்ஸ் ஆஸ் லாங் அவே அப்படின்னா ஷி, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன். இப்போ இந்த லைனே பார்த்தீங்கன்னா ஷி டர்ன்ஸ் ஆஸ் லாங் அவே அப்படின்னு சொல்லியிருப்போம்ல. இப்போ இந்த லைன்லேயே உங்களுக்கு வந்து பர்சானிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ இந்த இடத்துல சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். ஆஸ் வந்திருக்கே மேம், ஆஸ் வந்துச்சு அப்படின்னா இது நம்ம சிமிலி அப்படின்னு சொல்லலாமா அப்படின்ட்டு. ஆஸும் லைக்கும் வந்தால் சிமிலி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் கம்பேர் பண்ணுற மாதிரி வந்தால் தான் சிமிலி. இங்கே ஆஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு கம்பேரிசனுமே கிடையாது. சரியா? அப்போ இந்த 2 லைன் வந்து உங்களுக்கு சிமிலியாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சரியா? அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹர் லேம்ப் அப்படிங்கிறது பர்சானிஃபிகேஷன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெட்டஃபர். சரியா? அடுத்து பார்க்கலாமா? வித் இன்ஃபினிட் அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எண்ட்லெஸ் லவ் அப்படின்னு சொல்லியிருப்போமா? லவ் அப்படின்னா நமக்கு தெரியும், அதில் எண்ட்லெஸ் லவ் அப்படிங்கும்போது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காங்களா? அப்போ இது உங்களுக்கு ஹைப்பர்போல். சரியா? ரொம்ப அதிகப்படியாக, அதாவது நம்ம மேலே அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். ஆனால் இன்ஃபினிட் லவ் அப்படின்னும் போது எண்ட்லெஸ் லவ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அதிகப்படுத்தி சொன்னதுனால இது உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைப்பர்போல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹர் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பர்சானிஃபிகேஷன். சரியா? இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போயமில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நம்ம போயம் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டோம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.